பொய் என்னன்றது விஜய் வாயிலே கேட்டுருவோம். இங்க ஏற்கனவே இருந்த ஸ்டீல் ரோலிங் மில்லையும் ரயில் பெட்டி தயாரிக்கிற தொழிற்சாலை மூடிட்டாங்க. அத மறுபடியும் திறந்தா நிறைய பேருக்கு வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். ஏன் அதை பத்தி யோசிக்கல? பேசுறது என்னவோ 3 நிமிஷம்னு அவரே செல்ஃப் ட்ரோலும் பண்ணிக்கிறாரு. அந்த 3 நிமிஷத்துல அண்ட புழுகு ஆகாச புழுகு இவ்வளவு பொய் உலகத்திலே ஆகாது. குறிப்பா சில பொய்களை குறிப்பிட்டு சொல்ல விரும்புறேன். நாகப்பட்டினத்துல ரயில் பெட்டி தொழிற்சாலையை மூடிட்டாங்க அப்படிங்கிறாரு. இந்த திராவிட கட்சிகள் வந்ததற்கு பிறகு அணை கட்டல, திராவிட கட்சிகள் வந்ததற்கு பிறகு நம்ம எல்லோரையும் சீரழித்து விட்டதுன்னு உருட்டுவாங்கல்ல, அது மாதிரியான ஒரு அபத்தமான உருட்டு. எந்த நேரத்தில் எப்ப எந்த இடத்தில் நாகப்பட்டினத்துல அப்படி ஒரு தொழிற்சாலை இருக்குன்னு தாவேக்காரங்கள்ட்ட கேளுங்க. ஓகே, இவர் கேட்கிறாரு எந்த இடத்துல எப்ப ஃபேக்டரி கட்டப்பட்டது அப்படின்னு கேட்கிறாரு இல்லையா? இது இந்தியன் எக்ஸ்பிரஸ் அதாவது இந்த ஆர்டிகல் டைட்டிலே படிப்பான், ஏன்னா நேயர்கள் தேடிக்கலாம். நாகப்பட்டினம் at 30 அப்படின்றது ஹோப்ஸ் ஃபார் இண்டஸ்ட்ரியல் ரிவைவல் அப்படின்றது இந்தியன் எக்ஸ்பிரஸ்ல எழுதப்பட்ட ஒரு ஆர்டிகல். நாகப்பட்டினம் என்ற அந்த டிஸ்ட்ரிக்ட் உருவாக்கப்பட்டு 30 ஆண்டுகளுக்கு பிறகு 3 பார்ட்டா எழுதுறாங்க. பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3ன்ற மாதிரி ஒரு 3 கட்டுரைகள் வருது. அந்த கட்டுரைகள்ல முக்கியமா இந்த பேப்பர்ல 2வது பேராகிராஃப் படிமா, அதுக்கு என்னன்றது மீனிங் சொல்லு. A case in point is the South Indian Railways setting up a central workshop at Nagapattinam in 1897 to maintain steam locomotives. எந்த வருஷத்துல? 1897 colonial times. இங்கிலீஷ்காரன் பீரியட்ல அங்க ஃபேக்டரி ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த ஃபேக்டரி ஆரம்பிச்சிருக்காங்க. The workshop was however moved to Trichy, citing better location. அங்க இருந்து எங்க திருச்சிக்கு அவங்க ரீலோகேட் பண்ணிருக்காங்க. இவ்வளவு பேர் மீடியால உட்கார்ந்து பொய் சொல்றாங்களா? யார் பொய் சொல்றா? அவங்க அந்த தொழிற்சாலையே அப்படி இல்ல அப்படின்னு சொல்றாங்க. அந்த மாதிரி ஒண்ணு இல்லவே இல்லன்றாங்க. விஜய் என்ன சொல்ற? மூடிட்டாங்கன்னு சொல்றாரு. அடுத்த லைன் படிமா. Further, a government boatyard in Nagapattinam was closed in the late 1970s. Stop. 1970s போட்யார்ட்ன்றது கப்பல் கட்டுற தொழிற்சாலை, போட்டு உருவாக்குற பவர் போட், இது மாதிரி அதையும் அங்க இருந்து மூடிட்டாங்கன்னு சொல்றாங்க. ஆமா, ஃபினான்ஷியல் லாசஸ்னால மூடிட்டாங்கன்னு போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் the Tata Steel Rolling Mill in Nagapattinam too was shut in the early 1990s. இதையும் விஜய் ரோலிங் மில்னு மென்ஷன் பண்றாரா? ஆமா. இப்போ விஜய் பொய் சொன்னாருன்னா யார் பொய் சொல்றா? ஒரு இந்தியன் எக்ஸ்பிரஸோட ரிப்போர்ட், நான் தான் ஆர்டிகல் தானே சொல்றேன். நாகப்பட்டினம் at 30s ஹோப்ஸ் ஃபார் இண்டஸ்ட்ரியல் ரிவைவல்ன்ற ஒரு கட்டுரை. இதுலயே இவ்வளவு டீடைல் இருக்கு. இப்போ இந்த விவாதத்தை பார்க்கிற மக்களுக்கு என்ன போய் சேரும்? பொய் என்னன்றது விஜய் வாயிலே கேட்டுருவோம். இங்க ஏற்கனவே இருந்த ஸ்டீல் ரோலிங் மில்லையும் ரயில் பெட்டி தயாரிக்கிற தொழிற்சாலை மூடிட்டாங்க.